ஏங்க உங்களுக்கு போனஸ் போட்டுட்டாப்ல? என்ன போனஸ் சரோஜா? தீபாவளி போனஸ் தான். வருஷம் வருஷம் தீபாவளி போனஸ் வரும்ல, வந்துச்சான்னு கேட்டேன். சரோஜா, தீபாவளிக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தானே போடுவாவ, இப்ப எதுக்கு அதை பத்தி கேட்டுட்டு இருக்கா? ஏங்க ஞாபகம் நகை அடக்க வச்சிருக்கேன்ல, தீபாவளிக்கு போறதுக்கு தேவைப்படுது இல்ல, 1000 ரூபாய் வந்துட்டான்னு கேட்டேன். ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் வரும் சரோஜா, அதுக்குதான் ஏகப்பட்ட செலவு இருக்குல்ல. அப்படி என்ன செலவு உங்களுக்கு? தீபாவளி வருது, ட்ரெஸ் எடுக்கணும்ல. நகையை திருப்பிட்டா ட்ரெஸ் எப்படி எடுக்கிறது, தீபாவளி எப்படி கொண்டாடுறது? பட்டாசுலாம் வேற வாங்கணும். நான் ஒரு 15,000த்துக்காவது இந்த தடவை பட்டாசு வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஆமா, 15,000த்துக்கு பட்டாசு வாங்குவிய? அப்படியே பச்சை குழந்தை உரி. 15,000த்துக்கு பட்டாசு வாங்கி வச்சாதான் வைக்க முடியும். ஒழுங்கா எவ்வளவு வருதோ அதையும் வாங்கி தாங்க. இந்த மாசம் சம்பளத்தை என் கையில தாங்க. ஏகப்பட்ட செலவு இருக்கு, தீபாவளி செலவு நான் பாத்துக்கிறேன். சரோஜா, எங்க அக்கா வீட்டுக்கு பட்டாசு வாங்கி கொடுக்கணும், என் தங்கச்சி வீட்டுக்கு பட்டாசு வாங்கி கொடுக்கணும். அதை எல்லாத்தையும் நான் பாத்துக்கிட்டே வீலெல்லாம் தீபாவளிக்கு நம்ம வீட்டுக்கே கூப்பிட்டு செலவு பண்ணிடலாம். நான் இருக்கிற ரூபாயில முதல்ல நகையை திருப்பணும். அதுக்கு பிறகுதான் தீபாவளி எப்படிலாம் கொண்டாடலாம்னு யோசிக்கணும். என்ன புரியுதா? செலவு பண்ணிடாம தாங்க. இல்ல சரோஜா, நான் ஒரு வெளிநாட்டு பர்ஃபியூம் வாங்கலான்னு இருக்கேன். அதானே பார்த்தேன். ஆமா, அது எவ்வளவு? அது 11,999 ரூபா சரோஜா. என்னது 12,000-மா? ஆமா சரோஜா, என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வாங்கி அடிச்சிட்டு வாரான். அவன் நீ கிராஸ் பண்ணி போனானா 1/2 மணி நேரத்துக்கு அந்த வாசனை அங்கேயே இருக்கு சரோஜா. அவன் போனாலும் வாசனை போக மாட்டேங்குது. அதுக்கு என்ன காரணம்? 12,000 சென்ட் தான் காரணம். நானும் அதை அடிச்சிட்டு போனா எல்லாரும் என்னை பத்தி பேசுவாங்கல்ல. இப்போ மத்தவங்க பேசல மட்டும் என்ன வந்துற போது உங்களுக்கு? இந்த செண்டு வாங்குறது குண்டு வாங்குறதுல இந்த தடவை இருக்கக்கூடாது. ரூபாய் என் கைக்கு வரல, தொப்பி பறந்துற சொல்லிவிட்டேன். உள்ள வாங்க 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 சம்மந்தி, வாங்க உட்காருங்க சம்மந்தி, 2 பேரும் உட்காருங்க. என்ன கேட்ல ஒரு வாட்ச்மேன் கூட இல்ல, வேலைக்காரங்க இருக்காங்கன்னு சொன்னியே? அது வந்து சம்மந்தி, வாட்ச்மேனே ஒரு வாரம் லீவ்ல போயிருக்கான். அடுத்த வாரம் வந்துருவான். ஒரு வாரத்துக்குன்னு புது வாட்ச்மேன் போட முடியாதுல்ல, அதனாலதான் கேட்ல வாட்ச்மேன் இல்ல. வாட்ச்மேன் ஊருக்கு போனா என்ன, வேற வேலைக்காரங்க இருந்தா அந்த வேலைக்கு அலாட் பண்ண வேண்டியதானே? நாங்க வரும்போது கேட்டு திறந்து விட கூட ஆள் இல்ல, வெளியவே நிறுத்திட்டு வந்திருக்கோம் காரை. ஐயோ மனுஷங்க சம்மந்தி, ஏனே இப்படி நடக்காது. அவன் வர வரைக்கும் நான் புது வாட்ச்மேன் போட்டுறேன். ஏனே இப்படி ஒரு தப்பு நடக்கவே நடக்காது. உட்காருங்க. தேர்தல போவா வந்த உடனே எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணியா. நாங்க எங்க வீட்டுக்கு வாட்ச்மேன் போடுவோம், போடாம இருப்போம். இவளுக்கு என்ன, இவன் மக என்ன 1000 வாட்டி வெளியே போயிட்டு வந்துட்டு இருப்பாளோ? பெரிய கலெக்டர் வேலை பாக்கா 8 மணிக்கு முடிச்சு வந்து சோத்தை தின்னுட்டு போய் படுப்பாளா? இதுக்கு நான் வாட்ச்மேன் வைக்கணுமா, வேலைக்கார வேலை வைக்கணுமா? நல்லா வைப்பேன். கல்யாணம் முடியட்டா, என் வீட்டுக்கு இவன் மாவதான் வேலைக்காரியே. ஏன் வாட்ச்மேனே இவன் மாவதான் ரொம்ப தான் பண திமிர்ல ஆடியா. எங்க கிட்ட கூட தான் பணம் இருக்கு, நாங்க இப்படி ஆடிட்டு இருக்கோம். இவ திமிர அடக்கணும்னா இவ மாவள நம்ம வீட்டு வேலைக்காரி ஆக்கணும். செல்லம்மா, கெஸ்ட் வந்திருக்காங்க, காபி எடுத்துட்டு வா. சரிக்கா. என்னது அக்காவா? வேலைக்காரிலாம் உங்களை அக்கா நான் கூப்பிடுவா? அது எல்லாரும் நம்ம ஊர்க்காரவி எல்லாம் அக்கா அக்கான்னு கூப்பிட்டு பழகிட்டாவ. நானும் விட்டுட்டு அப்படியே கூடுங்கன்னு சொல்லிட்டேன். திடீர்னு எப்படி மேடம் அப்படி இப்படி எல்லாம் கூப்பிட்டு சொல்ல முடியும்? நான்லாம் என் வீட்டுல சொந்தக்காரங்களே வேலை பார்த்தாலும் என்னை மேடம் தான் கூடணும்னு சொல்லுவேன். அப்பதான் நம்ம மேல மரியாதையும் பயமா இருக்கும். இப்படி அக்கா நீ உரிமையோட கூப்பிட்டா பயமா இருக்காது, மரியாதையும் இருக்காது. நான் வந்து எல்லார்கிட்டயும் சகஜமா தான் பழகுவேன். அதனால என்கிட்ட எல்லாரும் பயத்தோடயும் மரியாதையோடயும் தான் இருப்பாவே. ஒரு சின்ன தப்பு கூட எங்க வீட்டுல நடக்காது. எல்லாரும் அவிய வேலைய சொல்லவே வேண்டாம், தானாவே பாப்பாவே. தானா எப்படி பார்க்க முடியும்? நீங்க என்ன வேலை செய்யணும், என்ன சமைக்கணும்னு சொல்லாம அவங்களே செஞ்சிருவாங்களோ? அது வந்து வாரத்துக்கு ஒருக்கா இந்த வாரம் முழுக்க இது செய்யுங்க அது செய்யுங்கன்னு சொல்லுவேன். அதுபடி கரெக்டா செஞ்சிருவாவே. அப்புறம் வீட்டுக்கு தேவையான ஜாமான்லாம் என்னென்ன இருக்கு என்னென்ன இல்லைன்னு சொல்லுவாவே. நான் அதை கேட்டுட்டு லிஸ்ட் எழுதி கொடுப்பேன், அதையும் அதே மாதிரி வாங்கிட்டு வந்துருவாவே. எனக்கு என்னமோ இதெல்லாம் சரியா வரும்னு தோணல. என் மக வந்த பிறகு நிறைய மாத்த வேண்டி இருக்கு. நான் வேணா சில பேரை உங்க வீட்டுக்கு வேலைக்காரங்களை அனுப்பி விடுறேன். முக்கியமா என் மகளுக்கு ஒரு அசிஸ்டன்ட் தேவை. அசிஸ்டன்ட்டா? ஆமா, அவளுக்கு கல்யாணம் ஆன பிறகு அவளுக்கு ஒரு அசிஸ்டன்ட் தேவை. அவளுக்கு என்னென்ன தேவையோ அதை செய்யறதுக்கு ஒரு அசிஸ்டன்ட் கண்டிப்பா தேவை. ஏன், அவளோட மொபைல கூட அவ கையிலே வச்சிருக்க மாட்டா. அதை எடுத்து ஆன் பண்ணி கொடுக்கறதுக்கும் கண்டிப்பா ஆள் தேவைப்படும். வீட்ல சும்மா தானே இருக்க போறா, அவளே போன் எடுத்து ஆன் பண்ணிட மாட்டாளா? அதுக்கெல்லாம் எதுக்கு அசிஸ்டன்ட்? இங்க பாருங்க, சும்மா இருக்கா அப்படி இப்படி எல்லாம் பேசாதீங்க. அவ படிச்சிருக்கா, வேலைக்கு போவா, இல்ல உங்க பிசினஸ் கூட பாத்துப்பா. வீட்ல இருந்தாலும் சாப்பிட்டு எல்லாம் தூங்கிட்டு இருக்க மாட்டா. அவ அறிவை வளர்த்துக்கிறதுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு தான் இருப்பா. அதனால அவளுக்கு மேரேஜுக்கு அப்புறம் கண்டிப்பா ஒரு அசிஸ்டன்ட் தேவைதான். அப்படியா? நீங்க அசிஸ்டன்ட் வச்சிருக்கீங்களோ? எனக்கு பர்சனல் அசிஸ்டன்ட் இருக்காங்க. ஆனா என் பிள்ளை இப்பதான் படிச்சிட்டு இருக்கா.
அதனால அவளுக்கு பர்சனல் அசிஸ்டன்ட் இன்னும் போடல. என் வீட்டில் ஏகப்பட்ட வேலைக்காரங்க இருக்காங்க. ஒரு பார்வை பார்த்தாலே என்ன தேவைன்னு புரிஞ்சுட்டு கொண்டு வருவாங்க. அதனால நீங்களும் அது மாதிரி அவளை பார்த்து பார்த்து கவனிச்சுக்கணும். சரி சரி, அதெல்லாம் நாங்க நல்லாவே பார்த்துப்போம். என்ன பார்த்துப்பீங்க? எனக்கு என்னவோ சரியா தெரியல. ஒரு காஃபி சொல்லி 10 நிமிஷம் ஆச்சு. 2 நிமிஷத்துல காஃபி கையில இருக்கணும். வேலைக்காரங்கள அப்படி நெருப்பா வச்சிருக்கணும். இப்படி அக்கா சொக்கானி கூப்பிட்டா இப்படிதான் மரியாதை இருக்கும். இந்த அளவுக்கு தான் வரும். ஐயோ அப்படிலாம் இல்ல, இந்த இப்ப எடுத்துட்டு வந்துருவா. செல்லம்மா வந்துட்டேக்கா, இப்ப வந்துருவா. ஏக்கா கொண்டு வந்துட்டேன். செல்லம்மா காப்பி அவியிட்ட கொடு. ராணி அக்கா நீங்களா? நல்லா இருக்கீங்களா? இந்தாங்கக்கா காப்பி. என்ன இந்தாங்க காப்பி. என்னது இதெல்லாம்? காப்பிக்கா, காப்பி காப்பி. ஷேய், எனக்கு காஃபி வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். எடுத்துட்டு போ. ஏன்க்கா? இப்பதான் பால் காய்ச்சி காப்பி போட்டு எடுத்துட்டு வந்தேன். ஃப்ரெஷ் பால் தான், ஃப்ரிட்ஜ்ல இருந்து இப்பதான் எடுத்தேன். குடிங்கக்கா, நல்லா இருக்கும். நீ சொல்லி நான் குடிக்கணுமா? அதான் வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கேன்ல, எடுத்துட்டு போ. அவருக்கும் வேண்டாம், காப்பி கொடுக்காத. போ, எடுத்துட்டு போ. ஏன் காப்பி தானே குடிங்களா? காஃபி தரதுக்கு ஒரு முறை இருக்கு. இப்படியே எல்லாரும் குடிச்ச சில்வர் கிளாஸ்ல ஊத்திட்டு வரது. செல்லம்மா அந்த கப்ல ஊத்திட்டு வர வேண்டியதானே? ஏக்கா கப்ல பூசாம அந்தால கிடக்குக்கா. காலையில எல்லாரும் காப்பி குடிச்சீங்களா? என்னமதான் போய் பூசணும். நானா பூசி இதை அதுல ஊத்தி எடுத்துட்டு வரட்டுமா? ஷேய், யார் குடிக்கிறதுக்கு? உங்களுக்கு தான்க்கா, நீங்க தானே இந்த கிளாஸ் சரியில்லைங்கறியே. ஏய், காஃபி எடுத்துட்டு போ. எனக்கு காஃபியே வேண்டான்னே. செல்லம்மா அத வேண்டாங்கவெல்லாம் உள்ள போ. ஏக்கா அப்ப நீங்க குடிக்கிறீங்களா? எனக்கு வேண்டாம் செல்லம்மா, நீ உள்ள எடுத்துட்டு போ. ஏக்கா வேஸ்டா வருமே, அப்ப நானும் ஷில்பாவும் குடிச்சிட்டுமா? என்னமோ பண்ணுங்க, உள்ள போ. இவங்கெல்லாம் என்ன வேலைக்காரங்க? ஒரு டீசென்சி இல்ல. கெஸ்ட் வந்தா காஃபி எதுல குடுக்கணுங்கிறது கூட தெரியல. இதுக்கு தான் வேலைக்காரங்கள மேடம்னு கூடுங்கன்னு சொல்லி வைக்கணும். அப்பதான் நம்ம மேல பயமும் மரியாதையும் இருக்கும். நீங்க அக்கா சொக்கானி பழகுறதுனால தான் இந்த மாதிரி மரியாதை கொடுத்துட்டு போற. ஐயா அப்படிலாம் இல்ல, நல்ல மரியாதையா தான் இருப்பாவே. இன்னைக்கு ஏதோ இந்த மாதிரி பண்ணிட்டா. இனி இப்படி எல்லாம் நடக்காது, நான் பாத்துக்கிறேன். ஆமா, என்ன எத்தனை வேலைக்காரங்க இருக்காங்க? அதுவா ஒரு 10-15 பேர் இருப்பாவே. சரி, மத்ததாவது ஒழுங்கா இருக்குமா? எல்லாரும் ஒழுங்கா தான் இருப்பாவே. இவ மட்டும் தான் இன்னைக்கு கிளாஸ் மாத்தி எடுத்துட்டு வந்துட்டா. நான் இனி சொல்லி வைக்கேன். காலையில காஃபி போட்டு குடிச்சது என்ன விளக்காம இருக்குதான். அத கழுவி இந்த காஃபியை ஊத்தி எடுத்துட்டு வரட்டுமான்னு கேக்குறா. என்ன பழக்கம் இதெல்லாம்? கெஸ்ட்டுக்குன்னு தனியா ஒரு கப்பு கூட வாங்கி வைக்க மாட்டீங்களா? ஐயா நிறைய இருக்குது. நேத்து கூட போய் 4-5 கப்பு வாங்கிட்டு வந்தேன், நீங்க வருவீங்கிறதுக்காக. அதனால தான் இந்த மாதிரி எல்லாம் நடக்குதோ? இல்ல இல்ல, அவளுக்கு எங்க இருக்குன்னு தெரியாம இந்த மாதிரி எடுத்துட்டு வந்துட்டான்னு நினைக்கேன். இனி இப்படி எல்லாம் நடக்காது, நான் பாத்துக்கிறேன். நான் வேணா போய் ஜூஸ் எடுத்துட்டு வரட்டுமா, குடிக்கிறீங்களா? என்ன நீங்க போறீங்களா? இல்ல கொண்டு வர சொல்லட்டுமான்னு கேட்டேன். ஒன்னும் வேண்டாம். நான் எதுக்கு வந்தனோ அதை சொல்லிட்டு கிளம்புறேன். நிச்சயத்தை 24ஆம் தேதி வச்சுக்கலாம். அதை சொல்லிட்டு போலாங்கிறதுக்காக தான் வந்தேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். ஆனா ஒண்ணு, இங்க நடக்கிறது எதுவுமே எனக்கு பிடிக்கல. இனி ஒரு தடவை வரும்போது இந்த மாதிரி நடந்துச்சுன்னா அப்புறம் நான் வேற மாதிரி மாறிடுவேன். ஐயா இந்த மாதிரி தப்பு இனி நடக்கவே நடக்காது. சரி, 24ஆம் தேதி நிச்சயம். அதுக்கான ஏற்பாடுகள்லாம் பண்ணிடுங்க. சரி சரி, நாங்க பாத்துக்கிறோம். நாங்க போயிட்டு வரோம். சரி போயிட்டு வாங்க. ரோசப்பக்கா ராணி அக்கா வந்திருக்காவே. அப்படியே சொல்லமா, ராணி அக்கா வந்திருக்காவல? ஆமாக்கா, இப்போ அவியலுக்கு தான் காப்பி போட்டு எடுத்துட்டு வர சொன்னாவே. அதான் கொண்டு போய் கொடுத்தனா அவிய வேண்டான்ட்டாவே. அந்தால அங்க மூடி வச்சுட்டு வந்திருக்கேன். சாப்பிட்டுட்டே நம்மளே எடுத்து குடிச்சிருவோம். சரி சொல்லமா. செல்லமாக்கா அவிய எதுக்குக்கா இங்கே வந்திருக்காவே? நான் நினைக்கேன் ராசத்தியக்கா ராணி அக்கா வீட்டுல தான் பொண்ணு பார்த்துருப்பாவன்னு நினைக்கேன். அவிய மகளை தான் இவிய மகனுக்கு கெட்ட போறவ போல. ஏதோ நிச்சயம் அது இதுன்னு ஏதோ பேசிக்கிட்டு இருந்தாவ, காதல விழுந்துச்சு. ராசத்தியக்கா கூட அன்னைக்கு சொன்னாவல்ல,
கொடுக்கணுமா? காபி எதுல கொடுத்தா என்னக்கா? வயித்துக்குள்ள தானே போகுது. கப்ல தரலன்னு ராணியக்கா கோவப்பட்டவக்கா. அதான் எடுத்துட்டு வந்து மூடி வச்சிருக்கேன், நம்ம குடிச்சிருவோம். எதுல குடிச்சா என்ன? வயித்துக்குள்ள தானே போகுது. கப்பு பார்த்து அழகு பார்த்து தான் குடிப்பாவளாக்கோ. ஏய் இழுவ, பணக்காரவி எல்லாம் அப்படிதான் குடிப்பாவளா இருக்கும். ராசாத்தி அக்காவே காலையில கப்ல தான் காபி குடுக்கணும்னு சொல்லியாவ. பின்ன ராணி அக்கா சொல்ல மாட்டாவளா? அவிய இவியலுக்குலாம் மேல. என்னதான் பணம் வந்தாலும் இந்த மாதிரிலாம் மாறக்கூடாதுப்பா. கப்ல குடிச்சாதான் பணக்காரவிய, கிளாஸ்ல குடிக்கவே எல்லாம் கஷ்டப்பட்டவியல. ஐயோ பேசியதெல்லாம் பார்த்தா நம்மளுக்கு கொஞ்சம் ஓவரா தான் தெரியுது. ஆமாக்கா, இங்க வேலைக்கு வந்த பிறகுதானே தெரியுது பணக்காரவிய எல்லாம் எப்படி இருக்காவன்னு. ஆமா சொல்லம்மா, இப்பதான் தெரியுது. நம்மளாம் யார் என்ன தந்தாலும் வாங்கி சாப்பிட்டியோம். எந்த பாத்திரம் எல்லாம் பார்க்கறது கிடையாது, நம்ம பாட்டுக்கு காப்பி குடிக்கும். ஏக்கா இத சொல்றீங்களே, ஒரு நாள் என்ன நடந்துச்சு தெரியுமா? ஆரஞ்சு பழம் வாங்கிட்டு வந்துட்டு இருந்தேன். கவர் அறுந்து எல்லா பழமும் சாக்கடையில போய் விழுந்துட்டுக்கா. அதுக்காக அதை தூரலியா போட்டுட்டு வர முடியும், ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்ததுல. வீட்டுக்கு வந்து நல்லா தண்ணியில போட்டு கழுவுன்னு கழுவி உரிச்சு தின்றுருக்கு. என்னதான் இருந்தாலும் நம்ம ரூபா கொடுத்து வாங்கினதுல சாக்கடை என்ன உள்ள இருக்க பழம் வரைக்குமா போய் இறங்க போகுது. கழுவுன உடனே சுத்தமாயிட்டு நல்லா சாப்பிட்டுட்டோம். இவியல மாதிரிலாம் இருந்தா பழத்தை தூக்கி தூரதான் எரிஞ்சிருக்கணும். நான்லாம் அப்படிலாம் பார்க்க மாட்டேன்க்கா. காப்பிய ஒரு சட்டியில ஊத்தி தந்தாலும் குடிச்சிருவேன். ஷில்பா, இது என்ன முன்னாடியில இருந்து பணக்காரவியல கப்பலே தான் என்னாலும் காப்பி குடிச்சிட்டு வளர்ந்தாவல. முன்னாடி இவியல நம்மள மாதிரி தானே இருந்திருக்காவ, சரோஜாக்கா மாதிரி தானே இருந்தாவ. சரோஜாக்கா நிறைய தடவை சொல்லியிருக்காவ. இப்ப பணம் வந்துட்டோன்னு எப்படி எல்லாம் மாறியாவ பாரு. ஆமாக்கா, ரொம்பதான் மாற்றமா இருக்கு. ஏய் செல்லம்மா, என்னக்கா? என்னது இது? 3 பேரும் சோத்த போட்டுட்டு உட்கார்ந்து தின்னுட்டு இருக்கியா? ஏக்கா எங்களுக்கு பசி எடுத்துட்டுக்கா. நீங்க அவியிட்ட பேசிட்டு இருந்தீங்க, உங்ககிட்ட வந்து எது கேட்கணும், நாங்களே சோத்த போட்டு சாப்பிட்டுட்டு இருக்கோம். உங்ககிட்ட நான் உங்களுக்கு சேர்த்து சோறு பண்ணி எடுத்து சாப்பிடுங்கன்னு சொன்னணும். கார்மெண்ட்ஸ்க்கு வேலைக்கு போற சாப்பாடு எடுத்துட்டு தானே போவிய? அதே மாதிரி சாப்பாடு வீட்ல இருந்து எடுத்துட்டு வந்து சாப்பிட வேண்டியதானே? ஏக்கா அது கார்மெண்ட்ஸ், இது வீட்டு வேலைலாம் நீங்க தானே போடணும். அது மட்டும் இல்லாம நாங்களே சமைச்சிட்டு நாங்களே சாப்பிடாம இருந்தா எப்படி? உன்னை நான் சமையல் வேலைக்கு போட்டிருக்கேன், வீட்டை கிளீன் பண்ற வேலைக்கு தான் உன்னை சேர்த்திருக்கேன். ஆமாக்கா, நான் வாசனை வருதுல்ல. இன்னைக்கு வேற மீன் குழம்பு, எப்படி சாப்பிடாம இருக்க முடியும்? நீங்களே வாங்கிட்டு வந்தெல்லாம் தின்னுட்டா நாங்க என்னத்த திங்கிறதா? ராணிக்கா, உங்களுக்கும் எங்களுக்கும் சேர்த்து நிறைய தான் சமைச்சு வச்சிருக்கேன். எங்களுக்கும் உங்களுக்குமா? நாங்களும் நீங்களும் ஒரே சாப்பாடு சாப்பிட்டு ஒரே தட்டுல சாப்பிட்டுட்டு இருந்தா எனக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? ஐயோ, ராணி அக்காவோட ஆவி பூந்துட்டு போல இருக்கே. அவியல மாதிரியே பேசியவே. இங்க பாருங்க, நான் வேற நீங்கள் வேற. நான் உங்களுக்கு சம்பளம் கொடுக்கிற முதலாளி. நான் சாப்பிடுற தட்டுல நீங்க சாப்பிட்டா, நான் சாப்பிடுற சாப்பாடு நீங்க சாப்பிட்டா என்ன அர்த்தம்? ஏனுமேட்டு காலையில வீட்லயே சாப்பிட்டுட்டு வரும்போது சாப்பாடு கேட்டு எடுத்துட்டு வந்துடணும். எங்களுக்கு செய்யற சாப்பாட்டை ருசி கூட பார்க்க கூடாது. நீங்க உப்பு கூட சரியா இருக்கான்னு பார்க்காம எப்படி சமைக்க முடியும்? அதெல்லாம் என்கிட்ட எடுத்துட்டு வந்து கூட நான் பார்த்து சொல்றேன். அப்புறம் இன்னொரு விஷயம், நீங்க 3 பேரும் சாப்பிட்டுருக்கீங்களா இந்த தட்டு? இத வெளியே வச்சிருங்க. ஏனுமேட்டு வந்தியல்னா இந்த தட்டுலயே போட்டு சாப்பிட்டுக்கங்க. அதுவும் இந்த வீட்டு சாப்பாடு சாப்பிட கூடாது. நீங்க கொண்டு வர சாப்பாடை இந்த தட்டுல போட்டு சாப்பிட்டுக்கணும். தட்டை மூடி கழுவி வெளியே கவுத்திரணும். நாங்க சாப்பிடுற பிளேட் கூட வைக்க கூடாது. அதே மாதிரி நீங்க தண்ணி குடிக்கிறதுக்கு டம்ளர் தனியா வச்சிரணும். எங்க டம்ளர் கூட சேர்த்து வைக்க கூடாது. என்ன புரியுதா? புரியுதுக்கா. அப்புறம் கெஸ்ட் வந்தா ஒழுங்கா கப்ல காபி எடுத்துட்டு வந்து கொடுக்கணும். கண்ணாடி பிளேட்ல தான் அவங்களுக்கு சாப்பாடு போட்டு கொடுக்கணும். இப்படி நீங்க சாப்பிடுற தட்டுலலாம் அவங்களுக்கு கொடுக்க கூடாது. புரியுதா? புரியுதுக்கா. வந்தவிய முன்னாடி நீ அவமானப்படுத்தி விட்டுட்டா. அவிய நீ கேவலமா கேட்டுட்டு போறாவ. இனி எந்த தப்பு நடக்க கூடாது சொல்லிட்டேன். ஏதாவது தப்பு செஞ்சு அப்புறம் மாச சம்பளம் கட் ஆயிரும். ஐயோ வேண்டாக்கா, இனி சரியா செய்யறோம். என்னன்னு முன்னாடி வாசல் வழியா நீங்க வரக்கூடாது வீட்டு வேலைக்கு. பின்னாடி வாசல் வழியா வாங்க. வரும்போது குளிச்சு முடிச்சிட்டு நீட்டா வரணும். கெஸ்ட் முன்னாடி வந்து நின்னாலும் வேர்வையோட வந்து நிக்க கூடாது. நல்ல மூஞ்சல கழுவிட்டு ஃப்ரெஷ்ஷா வந்து நிக்கணும். முக்கியமான விஷயம், காபி கேட்ட உடனே 2 நிமிஷத்துல எடுத்துட்டு வந்து கொடுக்கணும். நீ இன்னைக்கு கொண்டு வந்த காப்பியால வந்த சம்மந்தமே பேரை பார்த்து ஏதோ பேசி சமாதானப்படுத்தி விட்டுருக்க இந்த ராணிய. இன்னொரு தடவை தப்பு நடந்து இங்க வேலைக்கே நீங்க இருக்க முடியாது. அப்புறம் சம்பளமும் வராது சொல்லிட்டேன். ஒழுங்கா வேலையில பாருங்க. சரிக்கா. சொல்லுமா, என்னது இது? இவ இப்படி பேசியவே? நம்ம என்ன நாயா தனியா பிளேட் வச்சு சாப்பிடிருக்கு? என்னமோ நாய்க்கு போடுற மாதிரி தனியா கிளாஸ் வச்சிருங்க, தட்டு வச்சிருங்க. அவன் எனக்கு இங்க வேலைக்கு வரக்கு இஷ்டம் இல்லை. நான் நாளையில இருந்து நின்ற போறேன். ஏக்கா அப்படி சொல்லாதுங்கக்கா, சம்பளம் கிடைக்காது.
கிடைக்காட்டியும் பரவாயில்ல, இந்த வேலைக்கு வரதை விட வீட்டுல சும்மா இருந்துட்டு போலாம். ஏக்கா இந்த ஒரு மாசமாவது முழுசா வந்துட்டு சம்பளத்தை வாங்கிட்டு நில்லுங்க. வாங்காம நின்றாதுங்கக்கா. கார்மெண்ட்ஸ்ல வேற போய் வேலை பார்த்துருக்கோம், இங்கேயும் வேற வேலை பார்த்துருக்கோம். அதனால இந்த மாசம் முழுக்க வேலையை முடிச்சுட்டு சம்பளத்தை வாங்கிட்டு நின்றுவோம்க்கா. நான் யோசிச்சு சொல்லியும் சொல்லும் அந்த சுவாத்த கூட திங்கக்கு மனசு இல்ல. நீங்களும் சாப்பிடுங்கன்னா ராத்திரி வீட்டுல போய் சாப்பிட்டுக்கிறீங்க.